ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 சிலபஸ் வந்திருக்குது. அதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நமக்கு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த சிலபஸில் என்னதான் அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அப்படி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதில் நமக்கு என்ன ப்ளஸ் மைனஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸில் நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ண போகிறோம், சிலபஸில் என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நமக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4 உட்பட நமக்கு இந்த 2025 தேர்வுகளுக்கான வகுப்புகள் நமக்கு இந்த இந்த மாசத்துல, அதாவது இந்த மாசம் அப்படின்றது பிப்ரவரி மாசத்துல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கான ஷெடியூல் அண்ட் இது நமக்கு நம்ம சேனல்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. 4ஆம் தேதியிலிருந்து வகுப்புகள் ஆரம்பிச்சு தொடர்ந்து போயிட்டு இருக்க போது. வேற உங்களுக்கு என்ன மாதிரியான வகுப்புகள் தேவைப்படுது, என்ன யூடியூப் வீடியோஸ் என்ன தேவைப்படுது அப்படின்னாலும், இல்லை உங்களோட அப்ரோச் என்ன, உங்களோட பிளான் என்ன, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த குரூப் 4 சிலபஸ் பார்க்கலாம். ஸோ ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வுகள் 4 தொகுதி 4 பணிகள் நம்ம நான் தமிழ்ல எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நோக்கத்துல இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் நமக்கு மாத்தல. ஓகேவா? ஸோ பொது அறிவு நமக்கு 75, கூடவே பாத்தீங்கன்னா கூடவே நமக்கு இது 25 எது மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூடு. இது போக நமக்கு 100 மார்க் எது இருக்கும், தமிழ் இருக்கும், பொது தமிழ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சிலபஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் சிலபஸ் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் சிலபஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுல அதுக்கு முன்னாடி மார்க் கொடுத்துட்டாங்க ஒவ்வொன்றுக்கும். அதாவது மார்க்னு சொல்றதோட கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொஸ்டின் நாங்க கேட்க போறோம் அப்படின்றது. பொது அறிவியல்ல 5 கேள்விகள், புவியியல்ல 5 கேள்விகள். அப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காமன் தாங்க. குரூப் 2 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே. ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா 10 கேள்விகள், இந்திய ஆட்சியல்ல 15 கேள்விகள், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்விகள். அப்புறம் யூனிட் 8, இப்போ யூனிட் 6 ஆயிடுச்சு. தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் 20 கேள்விகள். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஈஸியான பார்ட்ல இருந்தே போகலாம். எங்க அப்ரோச் பண்றோமோ அங்க இருந்தே போகலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லுவேன்னா, உங்களை இந்திய ஆட்சியல் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது ஈஸியானது. அதே மாதிரி இதுல நீங்க படிச்சீங்க அப்படின்னா 15 out of 15 நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். எதுவுமே தப்பு பண்ண மாட்டீங்க. நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா. ஏன்னா என்ன இருக்குது, அவங்க கொஸ்டின் ரொம்ப டீப்பா சுத்தி வளர்ச்சி சம்மந்தம் இல்லாம கேட்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இங்க தலைவர்கள் உருவாகிறதுல காந்தியடிகள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க காந்தியில இருந்து மகாத்மா காந்தி அப்படின்ற டாபிக்ல அவர் சொன்ன ஏதோ ஒரு கோட்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னான்னு கேட்கலாம். மகாத்மா காந்தி தான் ஆன்சர். ஆனா அந்த கோட்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. ஓகேவா? சம்மந்தம் இல்லாம கொடுத்துருக்கலாம். அப்துல் கலாம் ஆசா சொன்ன ஏதோ ஒரு கோட்டை கொடுத்துட்டு நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆனா நீங்க அப்துல் கலாம் ஆசாத்தை நான் இப்பதான் படிக்கிறேன், அவர் சொன்ன கோட்ல நான் எங்கவே தேடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க மிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன். கஷ்டப்பட்டு அப்துல் கலாம் ஆசாத் படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனா அவன் சம்மந்தம் இல்லாம கொஸ்டின் கேட்டிருப்பான். இங்க அப்படி கேட்கவே முடியாது. ஓகேவா? ஸோ உங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க இதை நீங்க படிச்சீங்கன்னா இதுல கேட்க கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற வகையில இருக்கும். ஸோ இந்திய ஆட்சியல், அதாவது பாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஈஸியா நம்ம அதை அப்ரோச் பண்ணி படிச்சிடலாம். அதனால நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை படிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் முகவுரை அப்படின்னா என்ன, இண்டெக்ஸ், ஒரு புக்கோட இண்டெக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இருக்கும். அரசியலமைப்போட முக்கிய கூறுகள். அப்புறம் நமக்கு இங்க இருந்து இது வர ஆர்டிகல் 1 to 51A வரை நமக்கு மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஈஸியா எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு சொல்லி நான் வகுப்புல சொல்லுவேன். ஈஸியா அந்த 51 ஆர்டிகலே மனப்பாடம். 51 இது அப்படின்ற மாதிரி ஒரே நாள படிக்க போறது இல்ல. அது ஒரு 5-6 கிளாஸ்ல போகும்போது நம்ம ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு தெரியாமே நீங்க படிச்சிருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய என்ன சொல்ல, ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், நமக்கு என்ன, நம்மளுடைய பரப்பு பத்தி, இந்தியானா என்ன, என்ன மாநிலங்கள் இருக்குது, என்ன யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, எப்படி பிரிச்சாங்க வாங்கினாங்க, அதுக்குள்ளக்கூடிய மக்கள் குடியுரிமை, அதுக்கு மக்களுடைய உரிமைகள், அடிப்படை உரிமைகள், அவங்களுடைய கடமைகள், கவர்மெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அரசாங்கத்துக்கு சில சில நெறிமுறை கோட்பாடுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் கவர்மெண்ட் ஃபுல்லா படிக்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமானது இந்திய நீதிமன்றங்கள், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அது கீழே யார் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்கள படிக்க போறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ரிலேஷன் படிக்க போறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்தல், எலெக்ஷன்னா என்ன, எப்படி. ஸோ இப்போ ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம், அதை தடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன, லோக்பால் என்ன, லோகாயுதா என்ன, தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்கான வியூல நம்ம படிச்சு முடிக்க போறோம். ஓகேவா? நீங்க ஓனா படிக்கிறதா இருந்தா இந்த ஆங்கிள்லயே இப்படி அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மனப்பான்மையில உள்ள இறங்கிட்டு எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு போங்க. ஈஸியா உங்களுக்கு மைண்ட்ல உட்காந்துரும். எடுத்த உடனே தகவல் உரிமை சட்டம் இத்தனாம் ஆண்டு ஏற்றப்பட்டது, இந்த டேட்ல ஏற்றினாங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. தகவல் உரிமை சட்டம்னா என்ன, என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்தாலே அந்த மொத்த டாப்பிக்கை நீங்க முடிச்சு விட்டுலாம். அதை சுத்தி படிக்கணும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம வந்து கிளாஸ்லாம் சொல்றேன். எப்படி வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை சுத்தி எப்படி படிக்கிறது அப்படின்றது அதை படிச்சாலே மொத்த டாப்பிக்கை வந்து ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்க எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு A4 ஷீட்ல அப்படி சுத்தி எழுதிடலாம். எழுதிட்டீங்கன்னா அந்த ஒரு A4 ஷீட் தான் உங்களுக்கு அந்த ஒரு டாபிக் முடிஞ்சு போச்சு. இப்படி மொத்தம் ஒரு 15 A4 ஷீட்டை நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டா போதும். லாஸ்ட் நேரத்தில் ரிவிஷன் பண்ண உட்பட எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படிதான் நமக்கு வந்து இந்திய ஆட்சிகள் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன படிங்க அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த 10 மார்க்கு போங்க. சார் ஆல்ரெடி 20 40 மார்க் இருக்கே சார். ஓகே, இருக்கட்டும். நம்ம ஏம் வந்து 20 மார்க் 40 மார்க் வாங்குறது இல்லை. நம்ம ஏம் என்னது 80+ வாங்குறது. அப்ப நம்ம எந்த ஆர்டர்ல போனோம் அப்படின்ற சொல்றேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நத்திங் பட் ஹிஸ்டரி. ஓகேவா? ஸோ வந்து ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி யூனிட் 4 யூனிட் 7 அப்படின்ற ரெண்டையும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தத்தையும் வந்து சேர்த்தே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஹிஸ்டரி அப்படின்றது ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா மூணுமே சேர்ந்துருக்கும். ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் இந்தியாவே மெடிவல் இந்தியா தனியாக கொடுத்துருப்பாங்க, மாடர்ன் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல இந்த தென்னிந்திய வரலாறு அப்படிதான் வருது. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே மாடர்ன் இந்தியா. இவ்வளவு மாடர்ன் இந்தியா இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடர்ன் இந்தியா நம்ம ஈஸியா படிச்சிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் வந்து 1885 இருந்து காங்கிரஸ் ஸ்டார்டாவில இருந்து 1947 வரை நான் படிக்கிறேன். அது போக அதுக்கு முன்னாடி அப்ப எதுவுமே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்னு வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஓகே, ஸோ வந்து தமிழ்நாட்டில் பாளையக்கார புரட்சி நடந்திருக்குமா, அதே மாதிரி கர்நாடகாவில் ஆங்கிலோ கர்நாடிக் வார், மைசூர்ல ஆங்கிலோ மைசூர் வார், ஸோ பம்பாய் பகுதியில் ஆங்கிலோ மராத்தா வார், ஸோ அதே மாதிரி பெங்கால் பகுதியில் வந்து பிளாசி போர், பக்சார் போர். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இங்க இருக்கு தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றது ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுல சில சமூக சமய சீர்திருத்தங்கள்லாம் உருவாகி இருக்கும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பாத்துட போறோம். இந்த தலைவர்கள் உருவாகலாம் நம்ம வந்து போற போக்கிலே படிச்சிருவோம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா காந்திய காலத்துல காந்தியை பற்றி ஃபுல்லா படிச்சிருவோம். அப்படியே கூட போயிட்டு இருக்கும் போதே அம்பேத்கர் திடீர்னு உள்ள வருவாரு, அம்பேத்கரை பற்றி படிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். ஈஸியா நம்ம வந்து படிச்சு முடிச்சிடலாம். அது போக நீங்க வந்து சிந்து சமய நாகரிகம், குப்தர்கள். சிந்து சமய நாகரிகம் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். குப்தர்கள் வந்து முதல் பேரரசார் வந்து ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஆல்ரெடி மௌரியன் இருப்பாங்க, நமக்கு சிலபஸ்ல இல்ல. குப்தர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தில்லி சுல்தான், முகலாயர்கள். வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகேவா? அப்புறம் மராத்தாஸ் அதுல இருந்து எப்படி வராங்க, சிவாஜியோட எழுச்சி எப்படி வருது, இவங்க எல்லாம் இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம். அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி நம்ம சொல்லவே வேண்டாம், தமிழ் பற்றாளர்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே தமிழ் சம்பந்தமா வரும், முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எங்க வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 8க்கு நீங்க வருவீங்க. ஓகேவா? யூனிட் 8க்கு அது யூனிட் 6 இப்போ யூனிட் அது வந்து 20 கேள்விகள். அடுத்தது இப்போ நம்ம எத்தனை கேள்விகள் படிச்சு முடிச்சிருக்கோம்? 25 கேள்விகள் படிச்சாச்சு. அடுத்தது அதை 45 மாத்துறதுக்கு நம்ம வந்து கீழே வரோம். ஓகேவா? ஸோ இங்க கீழே வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழர் சமுதாய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். ஓகேவா? நாணயங்கள் மூலமா கண்டுபிடிச்சாங்களா, அகழ்வாய்ச்சி மூலமாக, புத்தகங்கள் மூலமாகவா, அந்த சான்றுகள் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கிறது. சக காலத்துல இருந்து இக்காலம் வரை உள்ள தமிழ் இலக்கியம். அதுக்கப்புறம் திருக்குறள். ஓகேவா? இந்த திருக்குறள் வர ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டரியில் நம்ம வந்து விடுதலை போராட்டம் படிச்சோமா, அங்க எல்லாம் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க. ஓகே, அங்க வந்து நமக்கு வந்து ஒத்துழையாமைக்கு நடந்துச்சா, தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, அங்க நமக்கு வந்து ஒவ்வொரு இயக்கத்தின் போதும் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலே போயிட்டு இருப்போம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஹிஸ்டரி படிச்சிட்டீங்க அப்படின்னா இது படிக்கும்போது ஈஸியா இருக்கும். அப்படி பெண்களின் பங்கு கூடவே, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது விஷயத்தை சம்மந்தப்பட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து இந்த போராட்டத்தில் கலந்துட்டாங்க, இது பண்ணாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் அந்த பெண்ணை கொண்டு நிப்பாட்டிட்டு அவங்கள சுத்தி படிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியா படிக்கலாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவான இந்த பிராமணி எதிர்ப்புல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நமக்கு எங்க இருக்குது தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். அவ்வளவுதான். ஓகே, ஸோ வேற எதுவும் நமக்கு வந்து பெருசா கேட்க போறது இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியார் பற்றி, தந்தை பெரியார் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலபஸ்ல இல்ல, ஆனா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவுவாத இயக்கம், அதை பற்றி நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. சிலபஸை நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 20 மார்க் அடுத்த ஈஸி. எக்கனாமியையும் போன வாட்டி உள்ள யூனிட் 9ஐயும் சேர்த்திருக்காங்க. ஓகேவா? எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமினா என்ன, 5ஆண்டு திட்டம்னா என்ன, பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அதாவது ஆர்பிஐ என்னென்னலாம் பண்ண முடியும் இந்தியன் பொருளாதாரத்துல, கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ண முடியும் இந்தியன் பொருளாதாரத்துல, இதை முடிச்சுங்க. அப்படியே வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா
இங்க இருக்குதா, அது கூட நிதி ஆணையம் எல்லாமே வந்துடும். ஜிஎஸ்டி எல்லாமே நமக்கு வந்து டாக்ஸ் எல்லாமே நமக்கு எது கூட வந்துடும், பிசிக்கல் பாலிசில நமக்கு வந்து கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது வேளாண்மை. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி செக்டார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி செகண்டரி செக்டார். அப்புறம் அது சார்ந்த சில பிரச்சனைகள், என்ன சொல்றது, வேலை வாய்ப்பு, கல்வி, மக்கள் தொகை உள்ள பிரச்சனைகள், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் மீதி உள்ளது நமக்கு வந்து தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து புவியியல் படிச்சிருப்போம், அது கூட உள்ளது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கல்வி, நலவாழ்வு முறைகள், இதெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நலன்சார் திட்டங்கள் இதெல்லாமே ஈஸியா நம்ம வந்து படிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு எவ்வளவு மார்க் கவர் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒரு பாலிட்டி 15 மார்க், ஹிஸ்டரி 10 மார்க் 25, யூனிட் 6 வந்து 20 மார்க். எவ்வளவு மார்க் ஆச்சு? 45, 65. அடுத்தது எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 25 வரணும். இந்த 25 வந்து ஈஸியான 25. இந்த 25க்கு 25 வாங்குறது ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னால வந்து உங்களால கேரண்டியா 25 அவுட் ஆஃப் 25 என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணாலே, நம்மளோட கிளாஸ் அட்டன் பண்ணாலே உங்களை வாங்க வைக்க என்னால முடியும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சூட்சமம், ப்ரீவியஸ் கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அவ்வளவுதான், ஈஸியா நம்ம வந்து மார்க் வாங்கிட்டு போயிடலாம். இந்த 25 பற்றி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. சராசரியா இதுல வந்து 8 டாபிக் இருக்கும். ஒன்னா பாருங்க, சுருக்குதல், விழுக்காடு சொல்லி 8 டாபிக் இருக்கும் இதுவரை. ஸோ 8 டாபிக் சராசரியா 3 கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவுதான். 8 3 24, 25 கொஸ்டின், ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கேயே முடிஞ்சு போச்சு. எவ்வளவு மார்க்? 65 25 90 மார்க். அப்ப இதெல்லாம் படிக்கவே வேணாமா? உங்க சாய்ஸ். இதுல நான் வந்து என்ன படிக்க சொல்றேன், இந்த தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் இதெல்லாம் படிச்சிட்டீங்கனாலே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். இந்த தனி உடல் எங்க இருக்கு, ஊட்டச்சத்து, உடல் நலம், சுகாதாரம், மனித நோய்கள் ஒரு டாபிக் படிச்சிட்டாலே ஒரு கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துருமா? அதுக்கப்புறம் இதுல வந்து ஜென்ரலா பேசிக்கா இந்த டாபிக்ல வாட் இஸ் வாட் நீங்க படிச்சுட்டு போனாலே சில கொஸ்டின்கள் நீங்களால ஆன்சர் பண்ணலாம். 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆன்சர் பண்ணலாம். மீதி ஜென்ரலா உங்களுக்கு ஐடியா இருந்தாலே 3ல ஒரு 1 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ இதுல வந்து ஒரு 2 மார்க் நீங்க வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. படிக்காம போனீங்கன்னா 2 டாபிக் மட்டும் படிச்சுட்டு போறீங்க, சயின்ஸ்ல ஓரளவுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னு போகும்போது மிஞ்சி போனா ஒரு 2 கொஸ்டின் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க புவியியலுக்கு வாங்க, அங்கேயும் படிச்சிடலாம். புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், இது வந்து ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள் வந்து ஒரு டாபிக், இதை வந்து முடிச்சிடலாம். அப்படியே கீழே வந்து இது இந்த நீர் வளங்கள், ஆறுகளையும் சேர்த்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து தகவல் தொடர்பு 2வது டாபிக். அப்புறம் காடு மற்றும் வன உயிரினங்கள் 3வது டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுல ஒன்று வருமே, மக்கள் தொகை அடர்த்தி, இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேவா? இது ஒரு டாபிக். அப்புறம் வந்து பேரிடர் மேலாண்மை 1 2 3 4 5, இந்த 5 டாபிக் வந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? 4 டாபிக் சொல்லிருக்கேன், 4ல இருந்து 1 வந்துடும். மிஞ்சி வேற ஏதாவது கேட்டா கூட நீங்க ஆன்சர் பண்ணிருவீங்க, இல்லைன்னா கூட தைரியமா விட்டுட்டு வாங்க. நமக்கு அந்த ஒரு மார்க் தேவையில்லை. அதுக்காக நீங்க எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்போ நமக்கு இப்போ நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 95 வாங்கிடலாமே சார்? கண்டிப்பா வாங்கிடலாம். குரூப் 4ல வந்து வாங்கலாம். ஓகேவா? என்னோட கெஸ் படி என்னன்னா, நீங்க பாலிட்டில வந்து 15 மார்க் வாங்கிடுவீங்க. ஓகேவா? பாலிட்டிக்கு 15 வாங்குவீங்க. ஹிஸ்டரியில வந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மிஸ் பண்ணலாம். நல்லா படிச்சிருந்தா 9 மார்க் நீங்க வந்து தைரியமா வாங்கலாம். அப்புறம் யூனிட் 6, அந்த யூனிட் 8 இருக்கு இல்லையா, தமிழர் பண்பாடுகள், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 மார்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? 20க்கு இதுலயும் ஒரு 14 மார்க் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மிஞ்சி போனா இதுல ஒரு 1, இதுல ஒரு 3 6 கொஸ்டின் மிஸ் பண்றோம். இங்க ஒரு 3 கொஸ்டின், மொத்தமே நீங்க வந்து ஈஸியா 100க்கு 90 அப்படின்றது ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கலாம். ஸோ தமிழ் அப்படின்றது என்ன, எப்படி படிக்கணும் அப்படின்ற நான் வந்து தனியா ஒரு வீடியோல நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து இதுவும் முன்னாடி இருந்தாங்க, பெரிய டிஃபரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ சிலபஸ் மட்டும் என்ன இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பேஸ்டாட்டு ஒரு 25 கொஸ்டின், பிரித்து எழுதுகள், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. பிரித்து எழுதுகள், வேர் சொல் எழுத்து, வினையாளனின் பெயர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்ல கராதி, அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து ஆல்ரெடி இருந்தது தான், வேற ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கை ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வாட்டி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு மாறி வர்றது எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ இது வர ஈஸி. இங்க தான் கொஞ்சம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ற பாட்டு, மீது எல்லாமே இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு 15 கேள்வி மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. 85 கேள்வி ஆன்சர் பண்றது ஈஸி. இந்த வாட்டி கண்டிப்பா கட் ஆஃப் எல்லாம் எகுரும், தாறுமாறா போகும். கொஸ்டின் எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த லெவல் டஃப்னஸ் தான் நமக்கு வந்து வைப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இது எல்லாமே அமைய போகுது. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து குரூப் 4 சிலபஸ். இதை உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ வேற டவுட் இருந்தாலும் கமெண்ட் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஜென்ரலான டவுட் இருந்தால் கூட எங்களுக்கு வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து வரும் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம்.